பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 27வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நித்தியமான ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். ஆதியாகமம் 48:4. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி உன்னை பல ஜனக்கூட்டமாக்கி உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நித்திய சுதந்திரமாக கொடுப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49:26. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. நன்றி ஆண்டவரே. யாத்திராகமம் 40:15. அபிஷேகம் பண்ணுவாயாக, அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறை தோறும் நித்திய ஆச்சரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னாகமம் 25:13. அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 112:6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். ஆமேன். சங்கீதம் 119:142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். அமீன் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. ஏசாயா 54:8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமீன் ஆண்டவரே. ஏசாயா 56:5. உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருள்வேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயா 60:19. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். ஆமீன். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஏசாயா 60:20. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமீன். நன்றி ஆண்டவரே. ஏசாயா 61:7. தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்பதே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆவியானவரே. ஆமீன். தேவாதி தேவன் எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில், ஊழியத்தின் பாதையில் எல்லாம் தேவரே நீரே நித்திய வெளிச்சமாய் எங்களோடு வாசம் பண்ணி வழிநடத்துவீராக. ஆவியானவரே, நீர் மகிமையை ஏற்றுக்கொள்வீராக. நாங்கள் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் சகலத்தையும் நீர் ஏற்றுக்கொள்வீராக. அப்பா, துதிகன மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நித்தியமான ஆசீர்வாதங்களுக்கு கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் நித்தியமாய் சுதந்திரிக்கத்தக்கதாக எங்களை ஒவ்வொரு நாளும் சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஆமீன். என் ஆண்டவரே, உலகத்தின் காரியங்கள், தீட்டுகள், அருவருப்புகள் இந்த முற்றிலும் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் தகப்பனே உம்முடைய சுதந்திரவாளிகளாய் எங்களை மாற்றுவீராக. தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தகப்பனே, கணவன் மனைவி பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. நீரே எங்கள் குடும்பத்தின் ஆலோசனை கர்த்தராயிருந்து எங்கள் தாயும் தகப்பனுமாய் எங்களை போதிக்கிறவராய் இருந்து வழிநடத்துவீராக. தகப்பனே, எல்லா காரியங்களிலும் தேவாதி தேவன் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தள்ளும் என் தகப்பனே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. உமக்கு மகிமை செலுத்தீரோம் என் தகப்பனே. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தருடைய பாதத்தில் வைக்கிறோம். நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிற, வேலி அடைத்து கொண்டிருக்கிற மகா கிருபைக்கு தயவுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமீன். இயேசு சுவாமி, எந்நாளும் தகப்பனே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும் பொழுது, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கப்படும் பொழுது தகப்பனே, எல்லா தீமையிலிருந்தும் எங்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. தகப்பனே, இஸ்ரேலுக்காக ஜெபிக்கிறோம். தேவரீருடைய சமாதானம் உம்முடைய ஆளுகை இந்த ஜனத்தின் மீது இருப்பதாக. பாதுகாப்பை அருள் செய்வீராக.
எல்லாவித வன்முறைக்கும் யுத்தத்துக்கும் முற்றிலும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. எல்லை எங்கும் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். அமீன். என் ஆண்டவரை பாலஸ்டீன்காக, ஈரான்காக, உக்ரைன், ரஷ்யாக்காக ஜெபிக்கிறோம். லெபனன், சிரியாக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே, ஆவியானவரை ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் தேவனிடம் ஆலோசனை பெற்றுக்கொண்டு தங்கள் நடத்தத்தக்கதான கிருபை நீங்க தாங்க ஏசப்பா. தேசத்தை எப்படி நடத்த வேண்டும், ஜனங்களை எப்படி ஆளுகை செய்ய வேண்டும் என்று உம்மிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக தகப்பனே பட்சத்தில் வரத்தக்கதான கிருபை நீங்க அருள் செய்யுங்க. தேவரீர் இறங்குவீராக. அமீனப்பா. ஜனங்கள் அனைவருமே ஒரு கலக்கத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம் ராஜா. தகப்பனே, ஆலோசனை தருகிற தேவனாக நீங்க கூட இருங்க சப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அமீனப்பா. திவ்யமான கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அமீன். ஒவ்வொரு தேசத்திலும் எகோவா ஷாலோம் என்கிற திருநாமம் எங்கள் மீது இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, எகோவா ஷம்மாவாக ஆண்டவரே சமூகம் ஒவ்வொரு தேசத்தின் ஜனங்கள் மீதும் இருப்பதாக ஆவியானவரே நீங்க உருவாக்கின பிள்ளைகள் ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் எகோவா மெக்காதீஸ் என்ற திருநாமத்தினாலே சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஜெயம் கொடுக்கிற தேவனாக எகோவா நிசியாக எங்கள் ஒவ்வொருவரோடும் வாசம் பண்ணுவீராக. ஆமீன். நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனே. உம்மை விசுவாசிக்கிறவர்கள் உம்முடைய பரிசுத்தவான் ஊழியக்காரர்களுக்கு இறங்குவீராக என் ராஜா. ஆமீன் தகப்பனே. செல்லிடமெல்லாம் வெற்றி சிறக்க செய்யுங்க இசப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல் ஷடாவாக சர்வ வல்லமில்ல தேவனாக எங்கள் ஒவ்வொருவரோடும் வாசம் பண்ணுங்க. பரலோக திட்டத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க தகப்பனே. ஆமீன் ஆண்டவரே. நம்முடைய ரகசியங்களை வெளிப்படுத்தி அதன்படி நடக்கத்தக்கதான கிருபையை அருள் செய்யுங்க இசப்பா. தகப்பனே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இவ்வேளையிலும் கூட பல விதமான அப்பா வேதனையோடு மன உளைச்சலோடு அகப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆறுதல் செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க ஏசப்பா. தைரியப்படுத்திட்டு என் ஆவியானவரை வசனங்கள் அவங்களை தேற்றுவதாக தகப்பனே. கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளை நீங்க தைரியப்படுத்துங்க, ஆறுதல் படுத்தி வழிநடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க தொட்டு சுகப்படுத்துங்க. உம்மால் மாத்திரமாகும் ஆவியானவரே. அற்புதம் செய்கிறவரே, விடுதலை அளிப்பவரே, சுகத்தை தருபவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எகோவா ரஃபாவாக ஆண்டவரே ஆணி பாய்ந்த கரம், தளமுள்ள கரத்தை ஆண்டவரே பிள்ளைகள் மீது வைத்திருளும். ஹாஸ்பிட்டல்ல ஜீவனுக்கு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது மனதுருக்கமாயிருங்கப்பா. மீறுதல் குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே அப்பா ஒரு விசை இறங்கி உமக்கு சித்தம் இருக்குமானால் அவங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுங்கப்பா. உம்முடைய சாட்சியா நிறுத்துவீராக ஆவியானவரே. தகப்பனே, உமக்கு நன்றி 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 ஏசப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒருமனப்பாட்டின் ஆவியை கொடுங்க. பிரிவினை உண்டாக்குறதும் ஆண்டவரே எரிச்சலை உண்டாக்குறோம், சண்டை உண்டு பண்ணுகிற ஆவின் கிரியைகள் முற்றிலும் இயேசுவின் நாமத்தில் அதன் கிரியைகளை நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. ஆமீன் ஏசப்பா. இறங்குவீராக. சமாதானத்தின் காரணராக ஆண்டவரே குடும்பத்தை நடத்தக்கூடிய ஞானத்தை கணவனுக்கும் மனைவிக்கும் நீங்க கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை நடத்தத்தக்கதான ஞானத்தை பெற்றோருக்கு அருள் செய்யுங்க ஏசப்பா. உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்த நீங்க கூட இருங்க, ஆலோசனை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, தெளிந்த புத்தி அருள் செய்யுங்க தகப்பனை. எல்லா கேள்விகளுக்கும் தகுந்த பதில் எழுதத்தக்கதான கிருபையை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன் ஆமீன் ஆமீன்.